சார் குட் லக்ல இப்போ ஒரு கார் டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அது கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க, டெலிவரி போகுது. இப்போ நீங்கள் கஸ்டமருங்க இந்த மாதிரி கிட்ஸ் காரு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும்போது இதுக்கு ஒரு பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது. இது நம்ம ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதை நம்ம இது பண்ணலாம். இதில் என்னன்னாக்கா கிட்ஸ் கார் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் போடாமல் இருக்கவே கூடாது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு மந்த்லி இல்லாட்டி ஒரு ஃபார்ட்நைட்லி ஒரு வாட்டியாவது சார்ஜ் பண்ணணும். இல்லை வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் சார்ஜ் போட்டுட்ருக்கணும். நம்பர் 1 அது. நம்பர் 2 வந்துட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு கஸ்டமர் ஒரு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சார்ஜிங் இண்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சார்ஜ் இண்டிகேட் பண்ணிவிட்டு க்ரீன் லைட் காமிச்ச உடனே ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஆன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சுவிட்சஸ்ஸு ரஸ்ட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் வந்துட்டு பேக்கப் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி லேட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா பேக்கப் நல்லா கொடுக்கும். தேர்டு வந்துட்டு பசங்க கிட்ஸை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது கிளாக் வைஸில் போயிட்டுருக்கும்போது நம்ம ரிட்டன் ஆன்டி கிளாக் வைஸில் மற்ற கிட்ஸுங்க எதுவும் புல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இதில் கம்ப்ளைண்ட்டே வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு குட் லக் ஷாப் காஸ் சிட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க. கீழே உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க.